கண்டினியூவிங் மாலிக் அண்ணா, நான் என்ன கொஸ்டின் கேட்டேன்னா, சாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மியூட்ல இருந்திருக்கீங்க, நான் பார்க்கல. நான் கொஸ்டின் என்ன கேட்டேன் அப்படின்னா, இப்போ 15 பேருடைய முன்னாள் நிர்வாகத்திலேருந்து ஒரு 8 பேரோ 10 பேரோ வந்து திருப்பி போட்டிடுறாங்க, ரைட்? ஸோ அந்த திருப்பி போட்டிடுறப்போ அவங்களுக்கு வரவேற்பு எப்படி இருக்குது? ஏன்னா நிறைய மக்கள் வந்து அவங்கள பற்றி பெருமையாக பேசினா கூட சில மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அவங்க சரியாக பண்ணலை, இது நல்லா பண்ணியிருந்துருக்கலாம், என்ன சாதிச்சாங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி கேள்விகளும் பொது விஷயங்களில் வரத்தான் செய்யும். பட் இந்த திருப்பி நிற்கிற வேட்பாளர்களுடைய வெற்றி வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க உங்களுடைய அனுபவத்தில் பார்த்த வகையில்? எப்படின்னா பழைய நிர்வாகிகள் வந்து ஒரு 6 பேர் இருக்கிறாங்க. அந்த புதுதுல வந்து 6 இந்த இருக்கிறதுல ஒரு 6 பேர் பழைய நிர்வாகிகள் இருக்கிறாங்க. நிர்வாகிகள் வந்து அவங்க வந்து 15 பேர் இருந்தாங்கன்னா 15 பேரும் வேலை செய்யணும் அப்படிங்கிறது கடினமானது தான். எப்படின்னா 15 பேரும் வந்து அவங்களுக்கு வேலை செய்யறவங்களுக்கு பின்னாடி இருந்து ஊக்கம் தான் கொடுக்க முடியும், நல்ல ஆலோசனையும் தான் தர முடியும். 15 பேர் ஆக முடியாது. அந்த 15 பேர்ல ஒரு 5 பேருக்கு நல்லா துடிப்புள்ள ஒரு ஆக்டிவ் பர்சன் வந்து ஒரு 4 பேர் 5 பேர் இப்படித்தான் அவங்க வேலை பார்ப்பாங்க. 15 பேரும் வேலை பார்ப்பாங்க அப்படின்னா அது வந்து எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. நம்ம நிர்வாகத்துக்கு உள்ள இருக்க கூட ஆனாலும் அதை பத்தி நம்மளுக்கு கிளியரா கிடைக்கல. ஆனா பொதுவாகவே சொல்றோம், நம்ம அடுத்த நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் வேற வேற நிர்வாகத்துல நம்ம இருக்கிறதுனால அந்த நிர்வாகத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து 15 பேர் 20 பேரெல்லாம் இருக்கும்போது அவ்வளவு பேருமே எல்லாருக்கும் பங்கு அந்த வந்து ஆலோசனைகள் தான் வந்து ஒரு 15 பேர்ல ஒரு 7 பேர் 6 பேர் 7 பேர் 8 பேர் ஆலோசனைகள் தான் கொடுக்க முடியும். அவங்க எல்லாம் பங்கெடுத்துக்க முடியாது, ஆக்டிவ் பண்ண முடியாது. ஆக்டிவ் பண்றது மட்டும் ஒரு 5 6 பேர் 7 பேர் தான் இருப்பாங்க. அவங்க தான் வந்து அவங்களதான் இவங்க தான் இயக்குவாங்க. அப்புறம் வந்து இயக்கக்கூடியவங்க வந்து எப்பவுமே வெளியே தெரியறது இல்லை. யாரு இயக்குவாங்க உட்காந்து அவங்க வந்து எப்பவும் வெளியே தெரிகிறது இல்லை. இயக்கக்கூடியவங்க தான் வெளியே தெரிவாங்க. அவங்க தான் வந்து பரபரப்பா எப்போதும் இருப்பாங்க. சோ வந்து பழைய நிர்வாகத்துல இருந்தவங்களை வந்து நம்ம குறை சொல்றதுங்கிறது எல்லாம் வயசுல அனுபவம் உள்ளவங்க தான் இருந்தாங்க. லேசானவங்க எல்லாம் சாதாரணம் உள்ளவங்க எல்லாம் இல்ல. எல்லா வயசுல அனுபவம் உள்ளவங்க பல நல்ல கட்டதெல்லாம் பார்த்தவங்க தான் இருந்தாங்க. அவங்க வந்து அவங்களுடைய அணுகுமுறைகளும் அவங்களுடைய நல்ல ஆலோசனைகள் வந்து நிறைய இருந்துச்சு அந்த பழைய நிர்வாகத்துக்கு இருந்துச்சு. அதனாலதான் அவங்க வந்து எந்த நிர்வாக பிரச்சனைகள் இல்லாமலும் அவங்க கூட இருக்க எந்த விதமான ஒரு சண்டை சச்சரவு இல்லாமலும் ஒரு 3 வருஷத்துல வந்து அவங்க வந்து ரொம்ப சுமூகமா ஓட்டினாங்க அப்படின்னா இதுதான் காரணம். எல்லாரும் ஒற்றுமையா இருந்தாங்க. அந்த ஒற்றுமை வந்து இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்துல இந்த புது நிர்வாகம் வந்து அதே மாதிரி ஒற்றுமையை கொண்டு வரணும். 15 பேரை வந்து அவங்க ஆளுநர் வந்து நான் இப்படி செய்யல, நான் அப்படி பண்ண போறேன், நான் இப்படி பண்ண போறேன், நான் இது செய்ய போறேன், அதுக்கு ஆளுநர் சொன்னவங்க நிர்வாகமே இயங்குறது ரொம்ப கஷ்டமா போயிடும். சோ ரொம்ப இருந்தாங்க. அதனால வந்து அவங்க பத்தி கூட்டுறது நியாயமாக்கப்படல. ஓ சரி, இப்போ இந்த இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த வேட்பாளர்கள் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேருக்கு மேலே வந்து ஒரு 70+ வயசில் உள்ளவங்க இருக்காங்க. அப்புறமா வந்து ஒரு அடுத்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ஏஜ் குரூப், உங்களை மாதிரி குரூப்பில் உள்ளவங்க இருக்கிறீங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா யங்ஸ்டர்ஸ் ஒரு 40s அது மாதிரி உள்ளவங்க, புதுசாக அது நிர்வாகத்தில் வந்து இதுவரையிலும் இருந்த அனுபவம் இல்லாமல் ஆர்வமாக நம்மளும் நிர்வாகத்தை சேர்ந்து நம்மளுடைய பங்களிப்பையும் கொடுக்கணுங்கிற எண்ணம் கொண்டவங்களும் இருக்காங்க, ரைட்? அவங்களுடைய உண்மையான எண்ணத்தை அல்லாஹ் அறிவான். பட் இது மாதிரி ஒரு மிக்சடு கேண்டிடேட் லிஸ்ட் தான் நம்ம பார்க்குறோம் இதில், ரைட்? ஸோ இது வந்து இதை பார்க்குறப்போ பொதுமக்கள் மத்தியிலேருந்து எது மாதிரி வரவேற்பு இருக்குது? எந்த கேண்டிடேட்ஸ் அவங்க ரொம்ப விரும்புகிறாங்க? அது நல்ல கேள்விதான். நீங்க பொதுமக்கள் வந்து நம்ம ஊருக்காக மட்டும் இல்ல, நல்லா எல்லாரும் நம்ம ஊர்ல உள்ள அவ்வளவு பேரும் நல்லா தெளிவா இருக்கிறாங்க. அதை வந்து எந்த இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கறதா ஒரு மரியாதை. இப்ப வந்து ஒவ்வொரு வீடா வந்து கேண்டிடேட் எல்லா கேண்டிடேட்டும் ஒரு 25 கேண்டிடேட்டும் ஒவ்வொரு வீடா ஏறி இறங்கி எனக்கு ஓட்டு போடுங்க எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படின்னா அது வந்து ஓட்டு போட அவங்க கேண்டிடேட்டை வச்சு இந்த ஊர் மக்கள் தெரியாதவங்க கிடையாது, எல்லாருமே தெரியும் அவங்களுக்கு.
ஆனா வந்து ஒரு மரியாதை நிமித்தமா தான் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு போறது, இது மாதிரி நாங்க இந்த நிக்கிறோம், எங்களுக்காக நீங்க ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மரியாதை நிமித்தமா தான் வந்து எல்லாரும் போறாங்களே ஒழிய 25 பேரும் வெளியே நிக்கலாம். எல்லாமே உள்ளூர்காரங்க தான். அதனால எல்லா கேண்டிடேட்டும் அவங்களுக்கு தெரியும். செலக்ட் பண்றது அவங்க வந்து நான் ஈஸியா போறதுக்கு எப்படி செலக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி செலக்ட் பண்ற விதம் வந்து ரொம்ப அருமையா அவங்க செய்வாங்க. காரணம் சின்ன பசங்க வரைக்கும் அவங்க நல்லா தெளிவாவே இருக்காங்க. யூத்தா இருக்காங்களே அவங்க வந்து நல்லா தெளிவா இருக்கிறாங்க. இப்படி செஞ்சாதான் இப்படி செஞ்சாதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒவ்வொருத்தவங்க நம்மளுக்கே வந்து நல்ல ஆலோசனையெல்லாம் அந்த பிள்ளைகளை கொடுக்குறாங்க. பல இயக்கத்துல வர நம்ம ஊர்ல நிறைய ஒரு 4-5 இயக்கம் இருக்குது. சின்ன எல்லாம் அவங்க அந்த புள்ளிகள்லாம் நம்ம பேசும்போது நம்மளுக்கு ஆசையா இருக்கு. சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு மூலையில எட்டாவது கூட அந்த பசங்க வந்து நம்மள்கிட்ட வந்து கேட்கறாங்க, கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு பதில் சொல்லக்கூடிய அளவு கூட நம்மளுக்கு திறமை இல்லாம போயிடுது. ஆனா அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க அந்த பசங்கள் எல்லாம், ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க. அதனால வந்து தெளிவு இல்லாம இல்ல, தெளிவு வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. நம்ம ஊர்ல உள்ளவங்க நல்லா தெளிவா இருக்காங்க. நல்ல நிர்வாகம் அமைகிறதுக்கு அவங்க நிச்சயமா அவங்களோட பங்கு, நம்ம ஊருக்கு பங்கு நிறைய இருக்குது. எல்லாரும் ஊர்ல உள்ள அவ்வளவு கூட பொறுப்பு உணர்ந்து அவங்க எல்லாரும் ஓட்டு போட வரணும். பொறுப்பு வரணும். நம்ம ஊரு இது, நம்ம வந்து போய் ஒவ்வொருத்தரும் நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கணும். நம்ம இப்படி செலக்ட் பண்ணி எடுத்தா தான் நம்ம ஊருக்கு ஒரு நல்ல நிர்வாகம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஊட்ட விட்டு வெளியே வரணும். முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஊட்ட விட்டு வெளியே வரணும். அதுக்கு பிறகு அவங்க வந்து குறையாம 15 ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் 15 ஓட்டு அவங்க வந்து குறையாம போடணும். எனக்கு 4 பேர் தான் எனக்கு பிடிக்குது, 4 பேருக்கு நான் போட்டுட்டேன், 10 பேர் தான் எனக்கு பிடிக்குது, 10 பேருக்கு நான் போட்டுட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த மாதிரி எல்லாம் நடத்திக்கிட்டு அவங்க வந்து ஓட்டு போட்டாங்கல்ல. அதுல அவங்க அவங்க தேர்தல் அவங்களுக்கு கிடைக்காது. சோ வந்து எப்படியோ நீங்க வந்து யாராலும் ஒரு 15 பேர் எடுங்க, எப்படி இருந்தாலும் நீங்க 15 பேர் செலக்ட் பண்ணுங்க. முதலே 15 செலக்ட் பண்ணுங்க. 15 பேர், இந்த 15 பேரால தான் இந்த ஊர் நிர்வாகத்தை சரியான முறையில ஆள முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நிச்சயமா தெரியும். அந்த 15 பேர் நீங்க எடுங்க. அந்த 15 பேரை இன்ஷா அல்லாஹ் வந்து நிச்சயமா அந்த நிர்வாகத்தை நல்லபடியா கொண்டு போவாங்க. ஓகேண்ணே. ஸோ இப்போ இந்த மொத்தம் ஓட்டு போடுற மக்கள் எத்தனை பேர் ஊர்ல இருக்கிறாங்க? 4005 பேர் மொத்தம் நம்ம ஊர்ல வந்து உறவு ஜமாத் முறையில உள்ளவங்க லிஸ்ட் வந்து 4005 பேர் இருக்காங்க. 4005 பேர்ல எவ்வளவு பேர் ஊர்ல இருக்காங்க தெரியுமா? எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு? 4005 பேர்ல கிட்டத்தட்ட வந்து அதுல வந்து இறந்து போனவங்க இருக்கிறாங்க, வெளிநாடுல உள்ளவங்க இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் போட்டா கிட்டத்தட்ட ஒரு 60% வந்து வெளியில தான் இருக்கு. 40% தான் ஊர்ல இருக்குது. ஓகே, இப்ப 50ன்னு வச்சா கூட 2000 பேர் தான் இருக்காங்க ஊர்ல. ஆமா, 2000 பேர் தான் ஊர்ல இருக்கிறாங்க. 50% நீங்க சொன்னீங்கன்னா 2000 பேர் ஊர்ல இருக்கும்போது இந்த 2000 பேர் அவங்க வந்தாங்கன்னாலே இப்ப நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி, 2000 பேர் அவங்க வந்து இந்த ஊர்ல வந்து ஓட்டு பூத்துல வந்து அவங்க அழகா நின்று முறையா போட்டாங்கன்னாவே சரியான நிர்வாகத்தை அவங்க தேர்தல் எடுத்துருவாங்க. இப்ப போன எலெக்ஷன்ல எவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்கன்னு தெரியுமாண்ணே? போன எலெக்ஷன்ல 1200 பேர் போட்டாங்க, 1250 பேர் போட்டாங்க. அப்ப வந்து அப்ப உள்ள நிலை அவ்வளவுதான். கிட்டத்தட்ட புதுசா இருந்ததுனால எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே தெளிவு இல்லாம இருந்துச்சு. கிட்டத்தட்ட நாமளே வந்து ஒரு 70-80% தான் நம்ம வந்து எதிர்பார்த்தோம். ஆனா ஒரு 1250 பேர் ரொம்ப ஆர்வமா வந்து போட்டாங்க. போன வருஷம் நீங்க ஊர்ல இருந்தீங்களா? போட்டியிட்டோம். ஆனா இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பசங்க வந்து புதுசு சேர்ந்துட்டாங்க. அவங்க பேரை இணைச்சிருக்காங்க. ஓகே, அவங்க எல்லாம் எலிஜிபிள் ஆனவங்க ஓட்டு போடுறதுக்கு. 500 பசங்களும் அவங்க பேரை இணைச்சிருக்காங்க. இப்ப
இப்ப வந்து திருச்சியில படிச்சுட்டு இருக்காங்க, மெட்ரோல படிச்சுட்டு இருக்காங்க, ஒவ்வொரு ஊர்லயும் அந்த பசங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப வந்து ஒரு சில ஊர்